தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் டெல்லி சிபிஐ அதிகாரிகள் கரூரில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். எஸ்பி பிரவீன்குமார் IPS தலைமையில் 6 பேர் கொண்ட சிபிஐ குழு சிறப்பு புலனாய்வு குழுவிடமிருந்து ஆவணங்களை பெற்றுக் கொண்டனர். 1316 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். சிபிஐ அதிகாரிகள் தொடங்கிய விசாரணை குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். நீங்க விவரங்களை தொடரலாம். வணக்கம். தாவேகா பிரச்சார பயணத்தில் 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியான சம்பவம் பல்வேறு கட்டங்களை கடந்து தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்த இந்த துயர சம்பவத்தில் பல்வேறு நீதிமன்ற பரிபாலன வாதங்களுடைய விஷயங்களுக்கு பிறகாக, அதாவது உச்சநீதிமன்றத்தில் கடந்த 13ஆம் தேதி இந்த வழக்கு வந்தபோது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு அந்த சிபிஐ விசாரணை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க, பார்வையிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எஸ்பி பிரவீன்குமார் டெல்லி சிபிஐ அதிகாரி, இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் கேடராக இருக்கார். இவர் தலைமையில் ஒரு குழுவானது நேற்று இரவே தமிழகம் வந்திருந்தது. இன்று கரூரில் அவங்க முகாமிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பிரவீன்குமார் IPS, ADSP முகேஷ்குமார், DSP ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 அதிகாரிகள், அதே போன்று அவர்களுக்கு அடுத்த நிலை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்கள் 3 பேர் என 6 பேர் கரூரில் முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வழக்கு விசாரணையை பொறுத்தவரையில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க இருக்கோம். இந்த வகையில் கரூரில் தங்களுடைய விசாரணையை, முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்துருக்காங்க. அதற்கு இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை என்பது எந்த புள்ளியிலிருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கோம். சிபிஐ விசாரணை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்ற உத்தரவு என்பதால் உடனடியாக இங்கே அதிகாரிகள் வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு ஏற்கனவே இது தொடர்பாக கரூர் காவல் நிலையத்தில், நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும், FIR போடப்பட்டிருக்கும். இந்த FIRக்கு பிறகாக தான் அது SIT-யினர் அந்த விசாரணையை தொடங்கினாங்க. இந்த SIT-யினர் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 680 பக்க அளவிற்கு ஆவணங்களை சேகரித்து வச்சுருந்தாங்க. இந்த ஆவணங்கள் காவல்துறை கரூர் காவல்துறை ஒரு 680 பக்க அளவிற்கு ஆவணங்களை தயாரித்து வச்சுருந்தாங்க, சேகரித்து வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அமைத்த SIT குழு விசாரணை தொடங்கியதிலிருந்து தற்பொழுது வரை SIT குழுவினர் ஒரு 1316 பக்க அளவில் ஆவணங்களை சேகரித்து வச்சிருக்காங்க. இந்த ஆவணங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கரூர் காவல்துறையில் நடத்த விசாரணையுடைய ஆவணங்கள், அதற்கு அடுத்தபடியாக அது SIT கை மாறிச்சு. இப்போ அந்த ஆவணங்கள் சிபிஐ கைக்கு மாறி இருக்குது. இந்த நிலையில் SIT கலைக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றம், அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் கரூரில் இருக்கக்கூடிய அந்த பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தற்காலிக அலுவலகம் அமைத்திருந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அலுவலகத்தை காலி செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த நிலையில் பிரவீன்குமார் தலைமையிலான அந்த குழு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இந்த SIT-யில் இருந்த ஒரு அதிகாரி DSP திருமால் என்பவர் இந்த ஆவணங்களையும் ஒப்படைத்து விட்டு இந்த நிலையில் அந்த விசாரணையில், அதாவது SIT-யில் என்னென்ன விசாரணைகள் நடத்தினாங்கன்னு சொல்லி சில ஆலோசனைகளும் சில விஷயங்களுமே பரிமாறிட்டு இருக்காங்க. அதை அவங்க சிபிஐ குழுவினர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த விவகாரம் நடைபெற்று கொண்டிருந்த போது SIT திருவினர் இந்த அலுவலகத்தை காலி செஞ்சு சிறப்பு புலனாய்வு குழு கிளம்பி போயிருக்காங்க. 1316 பக்க வழக்கு ஆவணங்கள் என்பது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ குழுவிடம் ஏற்கனவே அந்த SIT குழுவில் DSP திருமால் ஆலோசனை நடத்திய பிறகாக SIT தரப்பில் இந்த ஆவணங்களை சேகரித்து வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் சில ஆவணங்களை எரிச்சிருக்காங்க. அந்த ஆவணங்கள் என்னென்னு குறித்து விசாரணை செய்த போது பல்வேறு காப்பீஸ் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த உயரதிகாரிகளுக்கு கொடுப்பது, கீழே ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்க்கு போகும்போது அந்த மாதிரி காப்பீஸாக இருக்கிறது வேறு யார் கைக்கும் போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் அது உச்சநீதிமன்ற உத்தரவு என்பதனால் மிக கடுமையாக அது பின்பற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காப்பீஸ் எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தது அவர்கள் உயரதிகாரிகளிடம் இருந்தது போக மீதியை எரிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 GB பென்ட்ரைவ் உட்பட அந்த அவங்க தங்கியிருந்த அந்த வளாகத்தில் இருந்திருக்கு. தற்போது இந்த சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கக்கூடியவங்க சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்காங்க. இங்கே தான் அவங்க விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. விரைவில் இவங்க வேலுசாமிபுரத்திற்கும் செல்வார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. ஒரு வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது என்று சொன்னால் முதற்கட்டமாக அந்த வழக்கு பதிவை சிபிஐ மாற்ற வேண்டும். தற்பொழுது வரை அந்த விசாரணையை அந்த ரீஎஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க, ரீரிஜிஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு FIR போடப்பட்ட FIR மாற்றி சிபிஐ பேர் போடுவதற்கு அது தற்போது வரை நடைபெறவில்லை. எனினும் ஆவணங்களை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையிலேயே தற்போது சிபிஐ தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் சிபிஐ அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு
பல்வேறு காரணங்களும் பாதுகாப்பு விஷயங்களையும் கருத்தில் கொண்டு இந்த பலியான 41 பேர் குடும்பங்களையும் வந்து நேரில் அழைத்து விசாரணை நடத்துவதற்கும் அதன் தொடர்ச்சியாக ஃபீல்டுக்கு, அதாவது எங்கே நடந்துச்சோ வேலுசாமிபுரத்திற்கு சென்று அந்த பகுதியில் நேரடி கள விசாரணையும் நடத்துவதற்காக அவர்கள் வந்து தயாராக இருக்காங்க. இந்த விசாரணையை பொறுத்தவரையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்தது போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த குழுவினுடைய அறிக்கையை, மாதாந்திர அறிக்கையை வந்து பெறுவார். அந்த அடிப்படையில் இன்னும் தற்பொழுது வரை அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழு என்பது நிரூபிக்கப்படவில்லை. அவர்கள் வந்து இன்னும் 2 IPS அதிகாரிகள் வந்து தமிழர்கள் அல்லாத IPS அதிகாரிகள் இடம்பெறும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்த நிலையில் சட்டசபையில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 2 IPSகளில் வந்து தமிழகத்தை சேர்ந்த IPS அதிகாரிகள் இருக்கணும், ஆனால் தமிழர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்வதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை எதிர்த்து அதற்கு சட்ட வல்லுநருடன் ஆலோசனை நடத்தி உச்சநீதிமன்றத்தை அணுக இருக்கிறோம். என்னென்ன அணுக இருக்கிறோம்னு சொன்னால், தமிழர் அல்லாத, அதாவது தமிழர் IPS அதிகாரி வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், ஆனால் வந்து அவர் தமிழராக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் தான் தற்பொழுது வரை அந்த குழு என்பது அமைக்கப்படாமல் இருக்குது, அந்த கண்காணிப்பு குழு என்பது. எனினும் CBI அதிகாரிகள் தற்போது களத்தில் தங்களுடைய விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த கட்ட நகர்வில் இந்த பல்வேறு விஷயங்கள் விசாரிக்கப்படலாம். குறிப்பாக புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அவர்களும் இந்த விசாரணைக்கு தப்ப மாட்டார்கள், அவர்களும் இந்த விசாரணையில் ஆஜராவாங்கள் என்பதுதான் அடுத்த நகர்வாக இருக்கிறது. மேலும் இந்த வந்திருக்கக்கூடிய 6 அதிகாரிகள் அது இல்லாமல் கூடுதலாக CBI அதிகாரிகள் வரவழைத்து ஒரு பரந்துபட்ட விசாரணை என்பது விரைவில் நடத்தப்படும் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.